நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் அதிகமாக பாவம் செய்கிறாங்க. அவங்க செய்கிற பாவம் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டுற அளவுக்கு ரொம்ப பாவம் செய்கிறாங்க. அப்போது தேவன் யோனா கிட்ட, நீ நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக பிரசங்கிக்க போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த யோனா இது கீழ்ப்படியாமல் தர்சீசுக்கு போகிற கப்பலில் பிரயாணப்பட்டு அயர்ந்த நித்திரையாக தூங்கிக்கிட்டு போகிறான். அந்த நேரம் கடல் இவனோட நிமித்தமாக ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சு, நிறைய காற்றடிக்க ஆரம்பிச்சு. அப்போது கப்பலில் இருக்கிறவங்க எல்லாம் பயந்து இது யாரால் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு சீட்டு போட்டு பார்த்தாங்க. சீட்டு போட்டதில் யோனா பேரில் சீட்டு விழுந்துச்சு. அப்போது அங்கே இருக்கிறவங்க யோனா கிட்ட வந்து, நீ யார், எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது யோனா சொல்கிறான், நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி வந்தேன். அப்போது அங்கே இருக்கிறவங்க தேவனுக்கு பயந்து, நாங்கள் இனி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யோனா சொல்கிறான், என்னை தூக்கி கடலில் போடுங்க அப்படின்னு. அப்போது இந்த கடல் சீற்றம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்க யோனாவை தூக்கி கடலில் போடுறாங்க. தேவன் யோனாவை விழுங்குறதுக்காக ஒரு மீனுக்கு கட்டளை இடுறாரு. அந்த மீன் யோனாவை விழுங்குச்சு. யோனா மீனுக்கு வயிற்றில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுறான். யோனாவை கரையில் கக்கி போடுறதுக்கு மீனுக்கு தேவன் கட்டளை இட்டாரு. மீன் யோனாவை கரையில் கக்கி போட்டுச்சு. தேவன் திரும்பவும் யோனா கிட்ட, நீ நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக போய் பிரசங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக போய் பிரசங்கிக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயந்து தேவனை விசுவாசித்து செய்து ரெட்டெடுத்து கொண்டு சாம்பலில் உட்காடுறாங்க. தேவன் அவர்களின் ஜெபத்தை கேட்டு தண்டிக்கலை. அப்போ யோனா தான் சொன்னது நடக்கலை அப்படின்னு ரொம்ப கோபமானான். கோவப்பட்டு பட்டணத்துக்கு வெளியில் போய் உட்காந்துருந்தான். இவன் யோனாவுக்கு நிழல் தருவதற்கு ஒரு ஆமணக்கு செடியை வளர கட்டளையிட்டாரு. ஆமணக்கு செடி ஒரு ராத்திரிக்குள்ள முளைத்து வளர்ந்துச்சு. அந்த செடி யோனாவுக்கு நிழல் கொடுத்துச்சு. சிறிது நேரம் கழிச்சு அந்த செடி வாடிப்போச்சு. இதனால யோனா எரிச்சலானான். தேவன் யோனா கிட்ட, நீ வளர்க்காததும் பிரயாசப்படாததுமான ஆமணக்கு செடிக்காக நீ வருத்தப்படுறல்ல, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த லட்சத்து அதிகமான மனுஷரும் மிருக ஜீவன்களும் இருக்கிற இந்த நகரத்துக்கு பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு தேவன் யோனா கிட்ட சொல்றாங்க. நீங்களும் பாவம் செய்தீங்க அப்படின்னா அதை மறைக்காம தேவன் கிட்ட அறிக்கை செய்து மன்னிப்பு கேளுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு நீங்கள் பாவம் செய்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பாவத்தை தேவன்கிட்ட சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிங்க. தேவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.